ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை வென்று திமிரே நாவல் பகுதி 9. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அக்னியோடு மாடிக்கு வந்த கார்த்திக் வேதா நேராக அவன் அறைக்குள் வந்தான். அவன் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. ஆனால் அக்னி அறை வாசலிலேயே அப்படியே நின்று விட்டாள். அதை அறியாது கோபமாக அக்னியை நோக்கி திரும்பிய கார்த்திக் வேதா அவளை காணாது, இவ எங்க போயிட்டா? முணுமுணுத்தபடியே அறை கதவை திறக்க தயங்கியபடியே வெளியே நிற்கிறாள் அக்னி. அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்தவன் அதே வேகத்தில் அவள் சேலை முந்தானையை பிடித்து இழுக்க பின் செய்திருந்த சேலை ரவிக்கையை கிழித்து கொண்டு அவன் கைக்கு வந்துவிட்டது. முந்தானையை அப்படியே அவள் கழுத்தில் சுற்றி முறுக்கியவன், என்னடி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய பருப்பா? அவ்வளவு சொல்லியும் கேட்காம எனக்கே பொண்டாட்டி ஆயிட்ட? குளிர் விட்டு போச்சா? அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்த சம்பவம் மறந்து போச்சா? இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, ஹோட்டல் போலாமா? ஃபர்ஸ்ட் நைட் அங்க கொண்டாடுவோமா? என் ஃப்ரெண்ட்ஸோட. உனக்காக அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமாடி? கோபமாக கேட்டபடியே சேலையை இன்னும் முறுக்கினான். அவள் விழிகள் பிதுங்கி வெளியே வந்து விட்டது. சுதாரித்து கொண்டவள் முழு பலத்தையும் திரட்டி அவனை தள்ளிவிட, அதை எதிர்பாராத கார்த்திக் வேதா தடுமாறி கீழே விழ சட்டென்று கழுத்தில் சுற்றி இருந்த சேலையை உருவியவள் அதை மார்பில் போட்டுக் கொண்டாள். பயம் அவளை ஆட்கொண்டிருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தலை உயர்த்தி நின்றவள், இங்க பாருங்க, எனக்குள்ள உங்க கூட குடும்பம் நடத்தணும்ன்ற ஐடியா இல்ல. எனக்கு ஒரு வேலை ஆகணும். அது வரைக்கும் நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா நடிக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ற பூச்சாண்டிய காட்டி என்ன பயமுறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எவனா இருந்தாலும் என் கிட்ட நெருங்குனா அவ்வளவுதான், அவன் காலி. என்ன சொன்ன? ஓ, அன்னைக்கு உன்னுடைய கையை பிடிச்சு இழுத்தவன் அதுக்கப்புறமா தங்கச்சி மாதிரின்னு சொல்லி சும்மா விட்டது உனக்கு பயந்துன்னு நினைச்சியா? ஆமா, அதுதானே உண்மை. அவனுங்கள மட்டும் எவனாவது என்ன தொற்றிருந்தான் அவ்வளவுதான், அப்படியே பஸ்மமாக்கி இருப்பேன். அவனுங்க மட்டும் இல்ல, நீங்களே என்கிட்ட தப்பா நெருங்குனா கூட அவ்வளவுதான், காலி. என்ன, உன்கிட்ட தப்பா நெருங்குறதா? அது கனவுல கூட நடக்காது. நான் ஒன்னும் உன்னை ஆசைப்பட்டு கட்டிக்கல, என்ன கட்டிக்கிட்டது நீதான். எங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நாளைக்கே ஏதாவது காரணத்தை சொல்லி இங்க இருந்து கிளம்புற, புரிஞ்சதா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாளைக்கே நான் இங்க இருந்து கிளம்பதான் போறேன். கழுத்தை பிடித்து வருடியபடியே கூறியவள் குளியலறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த அந்த இளைஞனை கண்டு திகைத்தாள். வேதாவும் அப்போதுதான் அந்த இளைஞனை கண்டான். மூர்த்தி, நீங்க என்ன பண்ற? சாரி சார், பாத்ரூம்ல ஷவர் சரியா வேலை செய்யலன்னு அம்மா சொன்னாங்க, அத சரி செய்யலான்னு வந்தேன். என்னுடைய பாத்ரூம் ஷவர் இல்ல மூர்த்தி, அம்மா ரூம்ல இருக்கிற ஷவர். சாரி சார், அம்மா ஷவர்னு சொன்னதும் உங்க ரூம்ல இருக்கிற ஷவர்னு தப்பா நினைச்சிட்டேன். அவன் அரை வாசலை நோக்கி நடக்க, மூர்த்தி ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க. வேதாவை திரும்பி கூட பாராமல் அவன் அப்படியே நின்றான். இங்க நடந்ததை நீ வெளியே யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இல்ல சார், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே, தேங்க்யூ மூர்த்தி. எதுக்கு சார் தேங்க்யூ? உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா? சரி, நீ போய் உன் வேலையை பாரு. அவன் வெளியே செல்ல கதவை சாத்தி தாளிட்டான் வேதா. எதுக்கும் பாத்ரூம்குள்ள ஒரு தடவை போய் பாருங்க, வேற யாராவது இருக்க போறாங்க. அக்னி கூறியதை காதில் வாங்கி கொள்ளாதவனாக பட்டு வேட்டி சட்டையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வேறு உடைக்கு மாறியவன் அறையிலிருந்து வெளியே சென்று விட, குளியல் அறைக்குள் சென்று ஒரு முறை பார்த்து விட்டுதான் தன் உடைகளை மாற்றினாள் அக்னி. ஏனோ தெரியவில்லை, இந்த அறையில் அவள் பாதுகாப்பை உணரவில்லை. அதனாலேயே அறைக்குள் ஒருவர் இருந்தால் எப்படி உடை மாற்றுவோமோ அப்படித்தான் உடையை மாற்றினாள். அக்னி மாடி இறங்கி வரும்போது வேதாவின் அம்மா மூர்த்தியிடம் ஏதோ சில வேலைகளை கூறுகிறார். சரிம்மா, உடனே முடிச்சிடுறேன். அவன் வெளியே செல்ல அப்போதுதான் வேதாவின் அம்மா அக்னியை கண்டார். ட்ரெஸ் மாத்திட்டியாமா? வாம்மா வந்து உட்காரு. அவள் கரத்தை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்டார். அம்மா, இந்த மூர்த்தி யாரு? இவனா? இந்த வீட்டுல கார் டிரைவரா வேலை பார்த்த கனகராஜோட பையன். கனகராஜ் 2 மாசம் முன்னாடிதான் மாரடைப்பில் இருந்தாரு. அவருக்கு பதிலா மூர்த்தி வேலைக்கு வரோம். ஏமா கேக்குற? கார் டிரைவர் தானே, அவரையும் வீட்டுக்குள்ள விடுறீங்க? அதுவும் ரூமுக்குள்ளேயே அனுப்பி வைக்கிறீங்களே, ஏம்மா என்னாச்சு? இல்லம்மா, உங்க பாத்ரூம் ஷவரை நீங்க சரி பண்ண சொன்னா எங்க பாத்ரூம் ஷவரை போய் பாத்துட்டு இருக்காரு. சாரிம்மா, பாத்ரூம் ஷவரை சரி பண்ணணும்னு சொன்னேன், எந்த பாத்ரூம்னு நான் சொல்லல. அவர் கேட்டு இருக்கலாமேம்மா.
அதுவும் சரிதாம்மா. ஆனா அவன் மேல தப்பில்ல. பாத்ரூம் ஷவர்னு சொன்னதும் உங்க பாத்ரூம் ஷவர்னு அவன் தப்பா நினைச்சிருப்பான். இனி நான் கவனமா இருந்துக்கிறேன். அவனுக்கு பிளம்பிங் வேலை தெரியுமா, அதனாலதான் கிச்சன் பாத்ரூம்ல இந்த மாதிரி வேலைகள் வந்தா அவன்கிட்ட சொல்லி சரி பண்ண சொல்றேன். நீ தப்பா எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப நல்ல பையன். நம்ம முகத்தை பார்த்து கூட பேச மாட்டான். வேலை பார்க்கிற பெண்கள் கிட்ட கூட ரொம்ப மரியாதையா நடந்துப்பான். அக்னி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. ஆனால் அக்னிக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. கார்த்திக் வேதா ஓரளவு வசதியானவன் தான். இவனுக்கு ஏன் தன் மகளை மௌனிகா அப்பா கொடுக்க மறுத்தார்? ஒருவேளை மௌனிகா கணவர் வேதாவை விட வசதியானவராயிருப்பாரோ? அப்படிதான் இருக்கும் போல. என்னம்மா என்ன யோசிக்கிற? மூர்த்தி விஷயத்த நீ இன்னும் விடலையா? இல்லம்மா, அத நான் விட்டுட்டேன். அப்புறம் என்ன? இல்ல, அவரை எங்க காணோம்? பேச்சை திசை திருப்பினாள். உகிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லம்மா, அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் அவனுடைய ஆபீஸ்ல இருக்கு, அதுக்காக கிளம்பி போயிட்டான். ஓ அப்படியா? ஆமாம்மா, அப்பா என்ன வேலை பாக்குறாரு? அப்பாவா? கலெக்டர் ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குறாரு. ஓ, அரசாங்க வேலையா? அரசாங்க வேலைதாம்மா. ஆனா கிம்பளம் எதுவும் வாங்குறது இல்ல. இப்ப நீ பாக்குற இந்த வசதி வாய்ப்பெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இந்த வீட்டை 3 வருஷம் முன்னாடி கார்த்திக் தான் கட்டணும். இந்த காரு, வீட்டுல வேலையாட்கள் இதெல்லாம் அவனுடைய ஏற்பாடுமா. வீட்டுல 2 கார் இருக்கு, 2மே அவன் சம்பாத்தியம் தான். நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த ஏற்பாடு. ஓ, இப்பதான் விஷயம் புரியுது. முன்னாடி கார்த்திக் வேதா வசதியானவரா இருக்கல, அதனாலதான் மௌனிகா அப்பா கார்த்திக் வேதாவுக்கு தன்னுடைய பொண்ணை கொடுக்கலையா? ஆமா, இந்த மூர்த்தி எங்க தங்கி இருக்காரு? அவனா, அவங்க அப்பாவுக்காக கார் ஷெட் பக்கத்துல வேதா ஒரு ரூம் கட்டி கொடுத்திருந்தான். மூர்த்தி அங்கதான் தங்கி இருக்கான். அப்பாடா, எங்க அவன் மேல இருக்கிற நம்பிக்கையில வீட்லயே தங்க வச்சிருப்பாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். எனக்கு என்னவோ இந்த மூர்த்தி மேல நம்பிக்கையே வரல. தப்பானவன் மாதிரி தெரியறான். ரூமுக்குள்ள வந்துட்டு போயிருக்கான். ஏதாவது கேமரா பொருத்தி வச்சிருப்பானோன்னு சந்தேகமாவே இருக்கு. என்னம்மா, திரும்பவும் ஏதோ யோசனை? இல்லம்மா, நைட்டு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சேன். அந்த வேலையெல்லாம் சுஜாதா பாத்துப்பா. அவதான் வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துப்பா. இங்கேயே தங்கி வேலை பாக்குறா. உனக்கு டீ ஏதாவது வேணுமாமா? இல்லம்மா, நான் டீ காஃபி எல்லாம் அதிகம் குடிக்கிறது இல்ல. சரி, அப்படின்னா ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்றேன். சுஜாதா, அக்னிக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாமா. இதோ வந்துடுறேம்மா. சமையல் அறையிலிருந்து பதில் வந்தது. 10 நிமிடத்தில் ஆப்பிள் ஜூஸும் வந்து சேர்ந்தது. அதை குடித்த சில நொடிகளில் அக்னிக்கு தூக்கம் வந்துவிட, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? இருமா, டைம் 7 ஆகுது, டிஃபன் ரெடி ஆயிருக்கும், சாப்பிட்டுட்டு போய் படு. இனி ஒரு தடவை மாடி இறங்கி வர வேண்டாமா? இல்லம்மா, இப்பதான் ஜூஸ் குடிச்சேன், பசி வேற இல்ல, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேனே. வேதாவுக்காக வெயிட் பண்றியா? அதெல்லாம் அவசியம் இல்லம்மா. மீட்டிங் நடக்கிற டைம்ல அவன் ஆபீஸ்லயே டின்னர் இருக்கும், அங்கேயே சாப்பாடு முடிச்சுட்டு வந்துடுவான். அவருக்காக வெயிட் பண்ணலம்மா. உண்மையிலேயே எனக்கு பசிக்கல, டயர்டா வேற இருக்கு. சரிம்மா, நீ போய் படு. அவள் எழுந்து மாடிக்கு வந்து படுக்கையில் சாய்ந்தாள். உடனே விழிகள் மூடிக்கொண்டது. சில நிமிடங்கள் கழித்து அரை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. அக்னி விழிகளை திறக்க முயன்றாள். அவளால் இயலவில்லை. சிரமப்பட்டு அவள் விழிகளை மெல்ல திறந்தாள். கார்த்திக் வேதா அவளை நோக்கி நடந்து வருகிறான். அவன் முகம் சரியாக தெரியவில்லைதான். ஆனால் அவன் வெளியே செல்லும் போது அணிந்திருந்த உடைதான் அணிந்திருக்கிறான். விழிகளை அவள் இன்னும் நன்றாக திறக்க முயல்கிறாள். ஆனால் அதற்கு மேல் அவளால் விழிகளை திறக்க இயலவில்லை. விழிகளின் மீது ஏதோ பாரத்தை தூக்கி வைத்தார் போன்று இருக்கிறது. விழிகள் தானாக மூடிக்கொண்டது. அவள் கன்னத்தில் அந்த கரம் பதிகிறது. அது மெல்ல இதமாக கன்னத்தை வருட அந்த கரத்தை தட்டி எறிய அவள் மனம் துடித்தது. ஆனால் கை கால் எதுவும் அசையவில்லை. அவள் நினைவுகள் மறைந்தே போனது. அவள் கன்னத்தை ஆசையாய் வருடிய மூர்த்தியின் கரம் மெல்ல கீழே இறங்க முயல்கிறது. வெளியே காரின் சத்தம். ஆம், கார்த்திக் வேதாவின் காரின் சத்தம். இவ இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டான். மீட்டிங்னா 8, 9, 10 மணிக்கு தான் திரும்புவான். இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டான். ஏமாற்றத்தோடு அறை ஜன்னலின் அருகில் ஓடி வந்தவன் வெளியே எட்டி பார்த்தான். ஆம், கார்த்திக் வேதாவின் காரை தான். சட்டென்று அறையிலிருந்து வெளியேறினான் மூர்த்தி. கார்த்திக் வேதாவை கண்டதும் அவனது அப்பா அம்மாவுக்கு வியப்பு. என்னப்பா, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஆமாம்மா, இன்னைக்கு என்னுடைய கல்யாணம் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால சட்டுன்னு மீட்டிங்க முடிச்சுட்டாரு போஸ். என்ன சாப்பிட கூட விடல. நீங்க வீட்டுக்கு போங்க, புது மனைவிய காக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அப்படின்னா நீ சாப்பிடலையா? இல்லம்மா, நான் சாப்பிடல. அதுவும் நல்லதா போச்சுப்பா. முதல் நாளே அக்னி தனியா எங்க கூட சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? ஆமா, அவளை எங்க காணோம்? விழிகளை வீடு முழுவதும் ஓட விட்டவன் கேட்டான்.
அவ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி மேல போயிருக்கா. நீயும் மேல போ, நான் சுஜாதா கிட்ட சாப்பாடை கொடுத்து விடுறேன். இல்லம்மா, பசிக்கும் போது நாங்களே கீழே வந்து சாப்பிடுறோம். அவன் மாடி ஏறி செல்ல, கவிதா சாப்பாட மாடிக்கே அனுப்பிடுமா, சின்னஞ்சிறுசுங்க சுதந்திரமா இருந்துட்டு போட்டும். நானும் அப்படிதாங்க நினைச்சேன். சுஜாதா டிஃபன் ரெடி ஆனதும் அவங்க 2 பேரோட டிஃபனை மேல கொண்டு போய் கொடுத்துடுமா. சரிம்மா, சமையல் அறையிலிருந்து பதில் வந்தது. பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.